ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த பிரேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி எப்படி சொல்லலான்றது பார்க்கலாங்களா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே பாஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்துக்கோங்க. வேணுங்கிறது எல்லாமே இதே மெத்தடில் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வந்துட்டு கடுகு கொஞ்சமாக போட்டது பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கறி லீவ்ஸ் எல்லாமே போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க நாட்டுக்கோழியும் வந்துட்டு சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்துட்டு குக் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சதுக்கப்புறம் அதையும் சேர்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ராஸ்மில் போகிற அளவுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக கோகனட் பீசஸ் எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்துட்டு தயாராகிருங்க. ஒரு 5 விசில் மட்டும் விட்டுடுங்களேன். சட்டு புட்டுன்னு வந்துட்டு உங்களுக்கு சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி கொங்கு நாட்டு ஸ்டைலில் வந்துட்டு கிடச்சிருங்க. இதுக்கு பரோட்டா, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். முக்கியமாக இது பேச்சுலர் ரெசிபி, மறக்காமல் செஞ்சு